தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் மக்கள் புத்தாடைகள் வாங்குவதற்கு கடை வீதிகளில் குவிந்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வணிகத்தின் தலைநகராக விளங்கும் தியாகராய நகரில் மக்கள் குவிந்ததால் தற்போதைய கள நிலவரத்தை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்டு பெறலாம். ராஜேஷ், தீபாவளிக்கு இன்னும் ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் மக்கள் அதிக அளவில் கூடியுள்ளனர். தற்போது அங்கு காவல்துறையினர் சார்பில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிறது? ராஜலட்சுமி வணக்கம். சென்னையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி முக்கிய ஷாப்பிங் ஏரியாக்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது டி நகர், பாண்டி பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளிக்கு தங்களுக்கு தேவையான அந்த ஆடைகள் உள்ளிட்டவைகள் ஒரே இடத்தில் கிடைப்பதால் அங்கு மக்களுடைய வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தீபாவளிக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் அங்கு கூடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பட்டாசு, புத்தாடை, இனிப்புகள் உள்ளிட்டவை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னையை எடுத்துக்கொண்டால் டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட்டை, வேளச்சேரி, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகள் தான் அந்த ஷாப்பிங் ஏரியாக்களாக இருக்கின்றன. இதில் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது டி நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு அந்த சீப் அண்ட் பெஸ்ட் என்று சொல்லுவார்கள், விலை உயர்ந்த பொருட்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த உடைகளையும் நம்மால் வாங்க முடியும் என்பதற்காக அதிக அளவில் இங்கு பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதே அளவில் வந்திருக்கிறார்கள். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியான மக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல தீபாவளி ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்குமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் அந்த டி நகர் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 8 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 155 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கைக்குழந்தைகளுடன் வருபவர்கள், நகைகள் அணிந்து வருவோர், நிறைய பொருட்களை வாங்கி செல்வோர் உள்ளிட்டோருக்கு ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். டி நகரில் சமீபத்தில் தான் புதிய இருப்பு மேம்பாலம் என்பது திறக்கப்பட்டது. இது சிஐடி நகரில் தொடங்கி டி நகர் பேருந்து நிலையத்தின் மேற்புறம் மரமாக பயணித்து விவேக் ஜங்ஷனில் அது முடிவடைகிறது. இதனால் அங்கு அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய அதே போல பாதுகாப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதற்கு ஏதுவாக பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலத்தின் கீழே பார்க்கிங் இருசக்கர வாகனங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். 4 சக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்குமே அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு, அருகில் இருக்கக்கூடிய சீனிவாச தெரு உள்ளிட்ட பல பகுதிகளில் அங்கு வாகனங்களை நிறுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நெருக்கடியை குறைக்கும் விதமாக இந்த பாலம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 28 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தின் மேலதாக கூடுதலாக பொருத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாம்பலம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து போலீசார் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். கூட்ட நெரிசல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இடங்களில் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் புகார் பெறக்கூடிய அந்த வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ முகாம்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மருத்துவர்கள் அங்கு தமிழக அரசு சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் அவர்களுக்கு அங்கு குறைபாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்து கொள்ளலாம் என்ற அந்த அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. டி நகர் தீபாவளி ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் படையெடுத்து வரக்கூடிய மக்கள் ஜிஎஸ்டி சாலை, அண்ணா சாலை போக்குவரத்து நெரிசலில் இருப்பதாக பார்க்க முடிகிறது. எனவே அங்கு போலீசார் போக்குவரத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நில பல்வேறு கடைகளில், சிறு சிறு கடைகளில் கூட புத்தாடைகள் என்பது அதிக அளவில் வந்திருக்கிறது. அதிக அளவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து டி நகரில் வந்து அந்த ஷாப்பிங் செய்ய ஏதுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். பெண்ணோ அல்லது வயதான நபர்களோ உதவி கேட்பது போல வந்தால் விழிப்புடன் இருங்கள்.